திமுக சார்பில் போட்டியிட்டு கடந்த முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் தொகுதி பக்கமே வந்தது கிடையாது. எனக்கு வாக்களித்து மக்கள் வெற்றி பெற செய்தால் கேப்டனுக்கு விசுவாசமாக இருந்தது போல் தொகுதி மக்களுக்கும் விசுவாசமாக இருப்பேன் என மக்களிடையே பேசி வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் தேமுதிக வேட்பாளர். தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவள்ளூர் தனித்தொகுதி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட செம்பரம்பாக்கம், பழஞ்சூர், பாபன் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் ஒன்றிய செயலாளர் கௌதமன், செம்பரம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி வின்சன் தலைமையில் சென்று வீதி வீதியாக வாக்கு சேகரித்து வருகிறார். அப்போது அவர் பேசுகையில், திமுக சார்பில் போட்டியிட்டு கடந்த முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் தொகுதி பக்கமே வந்தது கிடையாது. தொகுதியில் தற்போது வரை சுற்றி வந்துள்ளேன். நான் சென்ற எந்த பகுதியிலும் அவரது பெயர் கூட மக்களுக்கு தெரியவில்லை. எனக்கு வாக்களித்து மக்கள் வெற்றி பெற செய்தால் கேப்டனுக்கு விசுவாசமாக இருந்தது போல் தொகுதி மக்களுக்கும் விசுவாசமாக இருப்பேன் என மக்களிடையே பேசி முரசு சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தீங்க. காங்கிரஸ் திமுக சார்பில் ஜெயக்குமார் என்ற ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்புனீங்க. அவர் உங்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசினாரா இல்லையான்றது தெரியவே இல்லை. இன்னைக்கு நம்ம மக்களுக்கே தெரியல ஜெயக்குமார்னு ஒரு எம்பி இருந்தாரா இல்லையான்னு. எல்லா கிராமமும் சுற்றி வர கிட்டத்தட்ட 90-95% 6 சட்டமன்ற தொகுதியிலும் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்திருக்கேன். எங்க கேட்டாலும் அவர் பேரை தெரியலன்னு சொல்றாங்க. அப்போ இங்க என்ன செஞ்சிருக்காரு? இந்த கிராமத்துல ஒரு பள்ளம் நோண்டினாரா அல்லது பள்ளத்தை மூடினாரா அல்லது பரிந்துரை கடிதம் கொடுத்தாரான்னு தெரியல. ஆகவே மக்களே, அதாவது உங்களுக்கு புரிஞ்சுக்கினே உங்களுக்கு பணியாற்றக்கூடிய உங்களில் ஒருவனாக உங்களின் குரலை பாராளுமன்றத்தில் எடுத்து சென்று ஒலிப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை தர வேண்டும். அதாவது இங்க சட்டமன்ற உறுப்பினர் கூட இந்த இடத்துக்கு வரலன்னு சொல்றாங்க. அதனால நீங்க உங்களுடைய பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை வருகின்ற 19ஆம் தேதி அன்று 3ஆம் எண் பட்டனை அழுத்தி கொட்டும் முரசு கொட்டி என்னை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அண்ணன் எடப்பாடியாரின் சின்னமான முரசு சின்னத்திற்கும் அதே போன்று அன்பு தலைவர் கேப்டனுடைய சின்னமான முரசு சின்னத்திற்கும் அண்ணன் ஜெகன்மூர்த்தியாரின் சின்னமான முரசு சின்னத்திற்கும் அதே போன்று நம்முடைய கூட்டணிகளின் சின்னமான முரசு சின்னத்திற்கும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு, நான் எப்படி அன்பு தலைவர் கேப்டனுக்கு இருந்தேனோ ஒன்றுக்கும் விசுவாசமாக இருப்பேன் என்பதை நேரத்தில் முரசு சின்னமாக கொண்டு இன்றைக்கு கூட்டணி இன்றைக்கு திராவிடமும் இந்த மக்கும் கூட்டணியாக ஆகவே உங்களை காப்பவர்களுக்கு தான்